டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கேட்கிறேன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை 2ஆகவும் 4ஆகவும் 10ஆகவும் உடைத்தது யார்? கண்ணியத்திற்குரிய கவுமின் காவலர் காகிதி மில்லத்தவருடைய பேரன் தாவூது மியாத் கான் சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கிற பொழுது கலைஞர் அவர்கள் அன்றைக்கு பெருந்தன்மையோடு அவருடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு ஒத்துழைத்திருந்தால் காகிதி மில்லத்து குடும்பத்திற்கு நீங்கள் பெருமை சேர்த்திருக்க முடியும். செய்தீர்களா? இல்லை. தவறுக்கு மேல் தவறல்ல, துரோகத்துக்கு மேல் துரோகம் இஸ்லாமிய மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் ஏதோ உத்தம புத்தர்கள் போல உளறி கொட்டுகிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய நோக்கம் என்ன? தாபூத் மியாத் கான் காகிதி மில்லத்தினுடைய பேரன் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாது. ஆனால் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும், திமுகவுக்கு தலைவராக வேண்டும். இதுக்காகவா திமுக தொடங்கப்பட்டது? இதே திமுகவை நெல்லையில் இக்கட்டான காலகட்டங்களில் காப்பாற்றினானே நெல்லை மஸ்தான், அவருடைய குடும்பத்திற்கு திமுகவில் மதிப்புண்டா? மரியாதை உண்டா? இதே திமுகவை நெல்லையில் காப்பாற்றினாரே தம்பித்துரை, அவர்களுடைய குடும்பத்திற்கு திமுகவுக்கு அங்கீகாரம் உண்டா? திமுகவுக்கு காலம் காலமாக கடமை காற்றி திமுகவை உயரத்தில் கொண்டு வைத்தாரே டாக்டர் பத்மநாபன், அவருடைய குடும்பத்தில் இன்றைக்கு திமுகவுக்கு இடம் உண்டா? மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்தாரே ரத்தினவேல் பாண்டியன், அவருடைய குடும்பத்திற்கு இன்றைக்கு திமுகவுக்கு மரியாதை கொடுக்கிறதா? யாரை வாழ வைக்கிறீர்கள்? யாருக்கானது திமுக? திமுகவுக்குள்ளே கேள்வி எழுந்து விட்டது. உதயநிதியை விட்டால் வேறு ஆள் இல்லையா? திமுகவில் எவனும் குழந்தையே பெற்றுக் கொள்ளவில்லையா? உதயநிதி தான் இந்த நாட்டிலே தங்க தலைவனா? இப்பொழுது எங்கள் தலைவரை காப்பி அடிக்கிறாங்க. கேத்தரின் சொன்னது மாதிரி இன்னைக்கு தான் திருவிடந்தையில் அந்த ரேங்க் வாக்கு போகலை. ஏன்னா நான் 2 நாளாக பேசிட்டு இருக்கேன், காதுக்கு போயிடுச்சு. சம்பத்து கிழிச்சு தொங்க விடுறான் பேசாம இருப்போம்னு. எங்க தலைவர் ரேங்க் வாக்கு போறாரு. எங்க தலைவர் தான் அந்த வாக்க தொடங்கி வைத்ததே விக்கிரவாண்டி கூட்டத்தில், மதுரை கூட்டத்தில், ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் வெளியிடக்கூடிய கோலாலம்பூர்ல எங்க தலைவர் ரேங்க் வாக்கு போடுற, நீ போடுறதா? அது எங்க தலைவர் மாதிரியே கலர்ல பேண்ட் போடுறதா? என்ன அநியாயம் இது? யானை ஆட்டுதுன்னா கழுத ஆட்டலாமா? யானைக்கு இருக்குது ஆட்டுது, கழுதைக்கு எங்க இருக்கு? வேற உதயநிதி விசில் அடிக்கிறாரு, உதயநிதி செல்ஃபி எடுக்கிறாரு. செல்ஃபி எடுக்கிற ஸ்டைலே எங்க தலைவர் ஸ்டைல்டா. இளைஞர்கள் கட்டுண்டுடுவான்டா செல்ஃபி எடுத்தா. எங்க தலைவர் செல்ஃபி எடுக்கிறார், நீ எதுக்கு செல்ஃபி எடுக்கிற? உனக்கு செல்ஃபி எடுக்காத, செல்ஃபி எப்படி எடுப்ப நீ? உங்களுக்கு எந்த மக்கள் ஆதரவு சொல்லு? நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம் 6 மாவட்டங்களில் இருக்கிற ஒரு சமூகத்தினுடைய மொத்த ஓட்டுகளும் எங்கள் தாவேக்காவுக்கு உறுதி செய்யப்பட்டுவிட்டது. நீலத்திரையிடலோரம் நின்று நித்தம் தமம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் அலைபாயும் கடலோரம் தூத்தூரில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் கடற்கரையினுடைய உச்சி பழவேற்காடு வரைக்கும் இருக்கிற எல்லா மீனவர்களும் எங்கள் தாவேக்காவுக்கு வாக்களிக்க முடிவெடுத்து விட்டார்கள். எல்லா வாலிபர்களும் இன்றைக்கு ஆல் ரோட்ஸ் லீட் ரோம், எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி, தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா சாலைகளும் பனையூர் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அவர் ஒரு சொல் சொன்னால் அந்த சொல் உறங்காமல் 1 மாத காலம் தமிழர்கள் திரும்ப திரும்ப உச்சரிக்கிறார்கள். உங்கள் கொள்ளையை நாஞ்சில் சம்பத் இன்னும் அம்பலப்படுத்தவில்லை. உங்கள் அதிகார துஷ்பிரயோகத்தை நான் இன்னும் பட்டியலிடவில்லை. தேர்தல் காலம் வருகிற பொழுது எங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் எதிர்கொள்ள முடியாது. பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கி விடலாம் என்றால்
தாய்மார்களும் பெரியவர்களும் முடித்து விட்டார்கள். பணம் எங்களுக்கு, ஓட்டு விஜய்க்கு என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இந்த கொள்ளையடித்த பணத்தை வாங்கி உனக்கு வாக்களிப்பதற்கு நாட்டு மக்கள் தயாராக இல்லை. ஆகவே இன்றைக்கு நாடதிர, நரம்பதிர, கோட்டையாளம் மன்னவர்களின் குடையதிர, கோலதிர, கொற்ற தவிசதிர விசில் சத்தம் கேட்கிறது. போகிற போக்கை பார்த்தால் சுடுகாட்டில் வெட்டியான் கூட விசில் ஊதக்கூடாது என்று உத்தரவு போடுவார்கள் போல் இருக்கிறது. போகிற போக்கை பார்த்தால் எல்லைப்புறத்தில் இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய கேப்டன், இராணுவ கேப்டன் கூட விசில் ஊதக்கூடாது என்று முதலமைச்சர் கட்டளையிடுவார் என்று நான் கருதுகிறேன். இந்த விசில் சத்தத்திற்கு முன்னால் நீங்கள் அடங்கி போவீர்கள் என்பது மட்டுமல்ல, உங்கள் ஆட்சி அகற்றப்படும். அந்த நாளை உருவாக்க இந்த நாளில் சூளுரைப்போம் என்று சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்